ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். போலீஸ் கையால் தான் அரெஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அபூர்வா எப்படியாவது செரியை வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக மீராவோட கழுத்தை நெரிச்சிருப்பாங்க. மீரா உண்மையிலே செத்து போயிட்டாங்களா இல்லை மயக்கமாக இருக்காங்களானே தெரியல. சரச்சந்திரா ஓடி வந்து உட்காந்து அழுவுறாரு. சரச்சந்திரா கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறா நக்ஷத்ரா. அதாவது மீரா தான் கைப்பட எழுதின லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அதை படித்து பார்க்குறாங்க. அதில் உருக்கமாக எழுதியிருக்கா, நான் உன் மேலே பாசமாக இருந்தேன், என்னால் வந்து செரியோட இழப்பை தாங்க முடியாமல் நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு எழுதியிருப்பாங்க. இங்கே ககன் வீட்டில் டெய்லர் வராரு சிவாவுக்கு அளவெடுக்கிறதுக்காக. சிவாவை கூப்பிடுறாங்க. சிவா சொல்கிறாரு, என் பழைய ட்ரெஸ்ஸு கொடுத்தா போதாதா, அதுக்கு எதுக்கு அளவெடுக்கணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு பூரியோ பழைய ட்ரெஸ் எப்போ தைச்சதோ என்னவோ, புதுசாக அளவெடுத்து தைச்சா நல்லா தான் இருக்கும், அண்ணன் அனுப்பியிருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவா சொல்கிறாரு, பழைய ட்ரெஸ்ஸில் அளவெடுத்து தைச்சாங்கன்னா என் அழகு குறைய போகிறதில்ல, அதே மாதிரி புதுசாக அளவெடுத்து தைச்சா என் அழகு கூட போகிறதில்ல, இருக்கிற அழகு இருக்க தான் போகுது அப்படின்னு சொல்ல, மொத்தத்தில் உனக்கு அளவு கொடுக்க பிடிக்கலையா இல்லை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிடிக்கலையா அப்படின்னு பூரி கேட்க, உடனே கோவப்பட்ட சாரதா, என்ன பேச்சு பேசுகிற பூரினி, கல்யாணம் ஆகிற வீட்டில் இப்படியா பேசுவாங்க அப்படின்னு சொல்ல, அம்மா நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோம்மா, நாங்கள் 2 பேருமே இப்படி கலாச்சிக்கிறது சகஜந்தாம்மா, விடுமா அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு சிவா தம்பி, நீ அளவு கொடுத்து தான் ஆகணும் கல்யாணத்துக்கு அப்படின்னு சாரதா சொல்ல, சரி ஆண்டின்னு கொடுக்குறாரு. இது எல்லாமே கவனிச்ச பூமி, எதுக்காக இப்படி விரக்தியாக பேசுகிறான், 2 பேரும் லவ் தானே பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்வளோ விரக்தியாக பேசணும், இவன் ஒன்றுமே புரியலையே. யோசிச்சவளுக்கு சரி என்னதான் ஆச்சு அப்படின்றது இவங்கிட்டே டைரெக்டாக கேட்கலான்னு சொல்லிட்டு இவனை பார்க்க மேலே போகிறா. மேலே போய் தேடினா அவன் இல்லை, 2வது மாடிக்கு போயிருப்பான். சரி அவன் ரூமில் இருக்கானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு ரூமுக்கு போய் தேடுறா. பூமி அந்த ரூமுக்குள்ளே போகிறத ககன் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு பின்னாடியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒரே மொத்த மழை தான். அதுக்கப்புறம் நான் கொடுத்ததெல்லாம் எனக்கு நீ திருப்பி தரணும், நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே ஒன்று தனியாக கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றாரு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு அவள் ஆவலாக கேட்க, சர்ப்ரைஸ் யாராவது சொல்லுவாங்களா, நீயே கெஸ் பண்ணிக்கோ அப்படின்றாரு. என்னால் கண்டுபிடிக்க முடியல, நீங்களே சொல்லுங்க அப்படின்றா. அதெல்லாம் முடியாது, அப்படி நான் சொல்லணும்னா எனக்கு நீ கிஸ் பண்ணினா நான் சொல்லுவேன்றாரு. சரின்னு இவளும் கிஸ் பண்ணுறத அவர் செல்ஃபி எடுத்துறாரு. என்ன மாமா இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது எனக்கு வேணும், ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது நான் பார்ப்பேன், அதே மாதிரி வீட்டில் நீ ஏதாவது பண்ண மாட்டேன்னு என்கிட்ட வந்து சில்மிஷம் பண்ணேன்னா இது என் அம்மாவுக்கு அனுப்ப போறேன்னு மிரட்டி காரியத்தை சாதிச்சுப்பேன் அப்படின்றாரு. சரச்சந்திரா வீட்டுக்கு போலீஸ்காரங்க வர்றாங்க. வந்தவங்க அபூர்வா கிட்ட உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், உங்களுக்கு உதவி பண்ண இந்த 2 பேரையும் சேர்த்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நேரம் சரண் கார் வந்து நிற்குது. அப்படியே சினிமாவில் ஓடி வர்ற மாதிரி இந்த செர்ரி கார்லேருந்து இறங்கி ஓடி வரான். அம்மா நான் சாகலம்மா, நான் உயிரோட தாமா இருக்கேன் அப்படின்னு அழுகுறான். உடனே கேபியோ உன் அம்மா கிட்ட நம்ம சொல்லியிருக்கணும்டா அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.